இப்போ வந்து கண்ணம்மையோட மம்மி கூட இருக்கோம். கண்ணம்மை வந்து க்ளோஸ்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ப்ரோக்ராம் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட். ஸோ கண்ணம்மை கிட்ட என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் டிஆர் கிளாஸ்க்கு அப்புறமா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க மம்மி கிட்டே கேட்கலாம். குட் ஈவினிங்க. குட் ஈவினிங். ஓகே, சொல்லுங்களேன், என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்த்து டிஆர் கிளாஸ்ல போட்டீங்க? அவங்க வந்து சொல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. 6 மணிக்கு அவங்களே எழுந்திரிச்சிருவாங்க. காலையில ஈஸியா வேக்கப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன். நிறைய விஷயங்கள் அவங்களே சிஸ்டமேட்டிக்கா செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு அவங்களே எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு இதுக்காக அந்த விஷயங்களுக்காக தான் அழகா சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பை. அதாவது வந்து காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும், அவங்க வேலையை அவங்களே செய்யணும். ஸோ ஒரு டிசிப்ளினான லைஃப் ஸ்டைலும் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் எதிர்பார்த்து தான் டிஆர் கிளாஸுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சதா? இருக்கு. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து கண்ணம்மை கிட்ட நீங்கள் மாற்றம் பார்த்தீங்க? ஒரு 2 months டைம். அதுக்கப்புறம் அவங்களே எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ 2 மாசத்துலயே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ண அந்த இது வந்து இருக்கு. ஓகே, சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு 2 மாசத்துல. நீங்க பார்த்த முதல் சேஞ்ச் என்னது? அவளே எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். அவளே வந்து புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறதா முதல் சேஞ்சா பாத்தீங்க. வேற என்னென்ன சேஞ்ச் லிஸ்ட் அவுட் பண்ணீங்களா? சொல்றது ஓரளவு கேட்கறது. சொல்றபடி கேட்குறா. ஓகே. ஸோ படிப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா அகடமிக் சைட் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பாக்குறீங்க? சூப்பர். கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. படிக்க உட்காருங்க. நீங்க தான் உட்காருவீங்களா கூட? கொஞ்சம் இப்பப்ப கொஞ்சம் விட்டுறேன். ஃப்ரீயா அவளா படிக்கட்டும். முதல்ல நீங்க பக்கத்துலயே இருக்கணும். இப்போ வந்து அந்த மாதிரி இது பண்ண முடியறது இல்ல. அவளே கொஞ்சம் படிச்சுக்கிறேன். அவளே படிச்சுக்கிறா. ஸோ அது பெரிய வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ அகடமிக் சைட்ல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண முடியும்? ஸோ கான்சன்ட்ரேஷன் இருக்கு, படிக்க அவங்களே இது பண்ணி படிச்சுக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சுக்கிறாங்க, ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஓகே ஓகே. இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் ஒரு டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது